ஆண்டவரே, உமது திடீர் நற்கனை முன்பாக நான் வந்து நிற்கிறேன். ஆனால் பலமுறை உம்மிடம் நான் ஜெபித்து நீர் அதை கேட்கவே இல்லை. என் மன குமரல்களை நீர் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை என்று எனக்குள் பல குமரல்கள், கண்ணீர், பல தூக்கமில்லாத இரவுகள் ஒருவரை சாவிற்கு இட்டு செல்லும். அந்த அளவிற்கு நான் தள்ளப்பட்டு புறத்தள்ளப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் பல மம்மதைகளில் வாழ்ந்தேன். அதில் ஒன்று, என் மனதில் எழும் விண்ணப்பங்களை ஆண்டவர் அறிவார். அதில் உள்ளும் கண்ணீரையும் துன்பங்களையும் அவருக்கு தெரியும் என்று நான் அவரிடத்தில் வாய் திறந்து சில மன்றாட்டுக்களை எழுப்ப மறந்து விட்டேன். அதன் நிமித்தமாக கூட இந்த தூக்கமின்மை, இந்த கண்ணீர், இந்த துன்பம் என்பதை நான் இன்று உணர்கிறேன். பார்வையற்ற பத்தலமேயோ பார்வையற்றவன் என்று தெரிந்தும் அவனிடத்தில் நீர் வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எழுப்பிய கேள்வி, அவரோ நான் பார்வை பெற வேண்டும் என்று அளித்த பதில். அவருக்கு பார்வை இல்லை என்பது உமக்கு தெரிந்தும் ஏன் அவனிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விளங்கினீர் என்பதை நான் உணர்கிறேன். என் வாய் திறந்து என் மன்றாட்டுக்களை நான் பலமுறை எழுப்ப தவறிய நிமிடங்களை என் மன கண்மன் கொண்டு வருகிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. எனக்கும் அந்த பத்லி மேய்வை போல ஒரு வாழ்வு பெற வேண்டும். அவன் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல நானும் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அதிக தூக்கமின்மையால் என் வாழ்வு சாவிற்கு இட்டு செல்லுகிறதோ என்ற மரண பயம் முன் நான் முன் வந்து நிற்கிறேன். இதோ நீர் எல்லோருடைய குரலையும் அறிந்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். மீனனுடைய வயிற்றுக்குள் இருந்து யோனா எழுப்பிய மன்றாட்டுக்கு கூட நீர் பதிலளித்தீர். என்னை கைவிட்டு விடுவீரோ? யோனா இவ்வாறு சொல்லிக் கொண்டான். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போதும் ஆண்டவரே, உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. மென்னிலையிலிருந்து நான் புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது திருக்கோவிலை பார்க்க போகிறேன் என்று அவன் சொல்லிக் கொண்டான். மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்திற்று. ஆழ்கடல் என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது என்று அவன் உம்மை நோக்கி